அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்காரு. மாண்புமிகு அருமையண்ணன் செங்கோட்டையன் அவருடைய எண்ணம் செயல் வெற்றியறவே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருங்கிணைப்பு சம்பந்தமா யாரும் அவங்க பேசியிருக்காங்களா? யாரு ஒருங்கிணைப்பு சம்பந்தமா செங்கோட்டையன் முன்னிறுத்த கருத்தை யாரும் அவங்க கிட்ட பேசியிருக்காங்களா? செங்கோட்டையன் பேசியிருக்கிறார். தம்பிதுரை அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவினுடைய முடிவுகளின்படிதான் செயல்படுறாரு, எங்களை யாரையும் கட்டுப்படுத்தல அப்படின்ற கட்சியில சீனியரும் இல்ல, தலைமையும் இல்லை. அது இப்ப கட்சியை விட்டு அவர் அந்த பொறுப்புகளிலிருந்து நீக்கம் செய்தது கூட அந்த பொதுச் செயலாளரின் ஒரு கடமையை தான் அவர் செஞ்சிருக்கிறது மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. யாரு? தம்பித்துறை மூத்த அமைச்சர். தம்பித்துறை கருத்துக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. இன்னைக்கு குடியரசுத் தலைவர் தேர்தல் கிட்டத்தட்ட 3 வருட காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன், கட்சி இணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று. இந்த முன்முயற்சியாக மாண்புமிகு அருமையண்ணன் செங்கோட்டையன் எடுத்திருக்கிறார். அவருடைய முயற்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். சொல்லிட்டேன் போறேன். துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஏற்கனவே இன்றைக்கு மாலை துணை ஜனாதிபதியாக பதவியேற்க இருக்கின்ற அருமையான திரு சி.ஆர். ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிகவும் நல்லவர், கண்ணியமானவர், அனைத்து மக்களிடம் பண்பாக பழகக்கூடிய பெருந்தகை என்பதனை எனக்கு நல்லாவும் அவருக்கு எனக்கு நல்ல புரிந்திருக்கு. அவர் பெயர் அறிவிக்கப்பட்டவுடன் நான் அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கேன். ஆனால் உடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உரிமைப்பு குழுவினுடைய உறுப்பினராக இருக்கின்ற நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் தர்மர் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். சார், இது கூட்டணிக்கான மீண்டும் ஒரு